எதிர்நீச்சல் சீரியல்ல ஆதிரை கேரக்டர்ல நடிச்சிட்டு வர சத்யா தேவராஜன் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். எதிர்நீச்சல் சீரியல்ல ஆதிரை கழுத்துல பல போராட்டங்களுக்கு அப்புறம் கரிகாலன் தாலி கட்டி இருந்த நிலையில நிஜத்திலையும் இவருக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு. அதோடு ஆதிரை எப்படி சினிமா வாழ்க்கைக்கு வந்தாங்க, அவங்களோட கணவர் யார் அப்படின்னு தகவல்கள்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சன் டிவில அதிகமான ரசிகர்களை கவர்ந்த சீரியல்கள்ல ஒண்ணுதான் எதிர்நீச்சல் சீரியல். இந்த சீரியல்ல நடிக்கிற நடிகைகள் எல்லாருமே ரசிகர்கள் மத்தியில பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. அந்த வகையில தற்பொழுது சில மாதங்களாகவே இதோட கதை நகர்ந்து கொண்டிருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஆதிரையா தான் இருக்காங்க. ஆரம்பத்துல ஆதிரை நெகட்டிவ் கேரக்டர்ல இருந்து இப்போ அண்ணிங்களோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு, அதே நேரத்துல அண்ணன்களோட சுயநலம் மற்றும் ஆண் ஆதிக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட நிலையில ஆதிரையோட காதலுக்கு வீட்டுல இருந்து அண்ணிமார்கள் எல்லாருமே பக்கபலமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பல மாதமா இந்த சீரியல்ல ஆதிரை யாரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அருண் இல்லனா கரிகாலன் அப்படின்னு பட்டிமன்றம் கூட நடந்தது. இந்த நிலையில எதிர்பாராத விதமா காதலித்த அருணை விட்டுட்டு அண்ணன் சொன்ன அதே கரிகாலனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கரிகாலன் கட்டின தாலிய அவர்கிட்டயே கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாம கட்டாயமா கழட்டி விட்ட தாலிய வேண்டான்னு நடு ரோட்ல வச்சு பிரச்சனை செஞ்சு அந்த தாலியை கழட்டி வீசிய ஆதிரை அடுத்ததா இப்போ ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயும் கையெழுத்து போட்டு கல்யாணத்தை பதிவு செஞ்சுட்டாங்க. இப்போ கரிகாலன் கட்டின தாலியை கழட்டிட்டு இப்போ அருண் வீட்டுல இருக்காங்க. இனி என்ன நடக்க போகுது, எப்படி ஆதிரை அதுல இருந்து வெளியே வர போறாங்க, அருணை எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட நிலவிட்டு வருது. இந்த நிலையில இவங்களை பத்தின சில தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கு. அந்த வகையில ஆதிரை கேரக்டர்ல நடிச்சிட்டு வர இவங்களோட நிஜ பெயர் சத்யா தேவராஜன். இவங்களோட சொந்த ஊர் சென்னை தானா. ஆரம்பத்துல இவங்க தன்னோட பயணத்தை மாடலிங் மூலமா தொடங்கி அதுக்கப்புறம் சன் மியூசிக்ல இவங்க விஜேவா சின்ன திரையில நுழைஞ்சிருக்காங்க. ஒரு விஜேவா மட்டும் இல்லாம அதிகமான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கவும் செஞ்சிருக்காங்க. அந்த நேரத்திலேயே ஒரு சில விளம்பரங்கள்லயும் ஒரு நடிகையா களமிறங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்துதான் இவங்களுக்கு சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வந்த அருவி சீரியல்ல மலர் கேரக்டர்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சீரியல்ல மட்டும் இல்லாம வஞ்சி அவள் பேரழகி அப்படின்ற ஆல்பம் பாடல்களையும் இவங்க நடிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல தான் சத்யாவுக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு. இவங்களுடைய கணவர் ஆனந்த், இவரும் ஒரு பிரபலமாக தான் இருந்து வராரு. இந்த நிலையில திருமணத்துக்கு அப்புறம் சத்யாவோட நடிப்புக்கு தடை சொல்லாத கணவர் தற்பொழுது எதிர்நீச்சல் சீரியல்ல ஆதிரையா நடிச்சிட்டு இருக்காங்க. நிஜத்துல ஆதிரைக்கு திருமணம் நடந்தது தெரியாம இருந்த அதிகமான ரசிகர்களுக்கு இவங்களுடைய திருமண புகைப்படங்கள் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. அதே மாதிரி சத்யா தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல கூட தன்னுடைய கணவர் பத்தி பெரிய தகவல்கள் எதுவுமே சொன்னது கிடையாது. தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கூட அதிகமா எதிர்நீச்சல் சீரியல் நடிகர் நடிகைகளோட எடுத்த புகைப்படங்கள், ரீல்ஸ், வீடியோக்கள் மட்டும்தான் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. எதிர்நீச்சல் சீரியல் ஆதிரை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.